எனது காய்கறி தோட்டம். வணக்கம் நண்பர்களே, இது என்னுடைய சிறிய காய்கறி தோட்டம். நன் கைகளால் ஒரு செடியை நட்டு தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றி அன்போடு பராமரித்து அதிலிருந்து கிடைக்கும் காய்கறிகளை அறுவடை செய்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சியே தனி மகிழ்ச்சி. என்னுடைய தோட்டத்தில் பாகற்காய், தக்காளி, கத்தரிக்காய், மிளகாய், பீன்ஸ் மற்றும் பல வகையான காய்கறிகளை இயற்கையான முறையில் வளர்த்து வருகிறேன். இங்கே பாருங்கள், இந்த அழகான பாகற்காய் என் தோட்டத்தில் விளைந்தது. செடியில் இருந்து நம் கைகளால் பறித்து வீட்டில் சமைத்து சாப்பிடும் போது அதன் சுவையே தனிதான். காய்கறி தோட்டம் நமக்கு உணவை மட்டும் தருவதில்லை, மனதுக்கு அமைதியையும் உடலுக்கு சிறிய உடற்பயிற்சியையும் இயற்கையோடு இணைந்து வாழும் சந்தோஷத்தையும் தருகிறது. பெரிய இடம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வீட்டின் சிறிய தோட்டம் அல்லவர். பால்கனியில் கூட நமக்கு தேவையான சில காய்கறிகளை வளர்க்க ஆரம்பிக்கலாம். நம் உழைப்பு, நம் காய்கறிகள், நம் ஆரோக்கியம். இயற்கையை நேசிப்போம், முடிந்தவரை நாமே பயிரிக்க ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தமிழன் சுவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். எனது காய்கறி தோட்டம். வணக்கம் நண்பர்களே, இது என்னுடைய சிறிய காய்கறி தோட்டம். நம் கைகளால் ஒரு செடியை நட்டு தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றி அன்போடு பராமரித்து அதிலிருந்து கிடைக்கும் காய்கறிகளை அறுவடை செய்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சியே தனி மகிழ்ச்சி. என்னுடைய தோட்டத்தில் பாகற்காய், தக்காளி, கத்தரிக்காய், மிளகாய், பீன்ஸ் மற்றும் பல வகையான காய்கறிகளை இயற்கையான முறையில் வளர்த்து வருகிறேன். இங்கே பாருங்கள், இந்த அழகான பாகற்காய் என் தோட்டத்தில் விளைந்தது. செடியில் இருந்து நம் கைகளால் பறித்து வீட்டில் சமைத்து சாப்பிடும் போது அதன் சுவையே
எனது காய்கறி தோட்டம். வணக்கம் நண்பர்களே, இது என்னுடைய சிறிய காய்கறி தோட்டம். நம் கைகளால் ஒரு செடியை நட்டு தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றி அன்போடு பராமரித்து அதிலிருந்து கிடைக்கும் காய்கறிகளை அறுவடை செய்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சியே தனி மகிழ்ச்சி. என்னுடைய தோட்டத்தில் பாகற்காய், தக்காளி, கத்தரிக்காய், மிளகாய், பீன்ஸ் மற்றும் பல வகையான காய்கறிகளை இயற்கையான முறையில் வளர்த்து வருகிறேன். இங்கே பாருங்கள், இந்த அழகான பாகற்காய் என் தோட்டத்தில் விளைந்தது. செடியில் இருந்து நம் கைகளால் பறித்து வீட்டில் சமைத்து சாப்பிடும் போது அதன் சுவையே தனிதான். காய்கறி தோட்டம் நமக்கு உணவை மட்டும் தருவதில்லை, மனதுக்கு அமைதியையும் உடலுக்கு சிறிய உடற்பயிற்சியையும் இயற்கையோடு இணைந்து வாழும் சந்தோஷத்தையும் தருகிறது. பெரிய இடம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வீட்டின் சிறிய தோட்டம் அல்லவர். பால்கனியில் கூட நமக்கு தேவையான சில காய்கறிகளை வளர்க்க ஆரம்பிக்கலாம். நம் உழைப்பு, நம் காய்கறிகள், நம் ஆரோக்கியம். இயற்கையை நேசிப்போம், முடிந்தவரை நாமே பயிரிக்க ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தமிழன் சுவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். எனது காய்கறி தோட்டம். வணக்கம் நண்பர்களே, இது என்னுடைய சிறிய காய்கறி தோட்டம். நம் கைகளால் ஒரு செடியை நட்டு தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றி அன்போடு பராமரித்து அதிலிருந்து